டென்ஷன் ஆகாமல் வண்டி ஓட்டுங்க. இங்கே ஒரு ரோடு வரும், அதில் திருப்பிங்க. லெஃப்டில் இதான் இதான் அப்படியே நேராக போங்க. போயிட்டு அந்த லாரி வருது போல. அதே லாரி தான். இந்த லெஃப்ட்ல ரோட்ல எடுக்க முடியுமான்னு பாருங்க. வேகமா வராங்க. இவன் எங்க எப்படி வரான்? ஜனனி சொல்றா அண்ணே, கதையை முடிச்சிட்டண்ணே. என்னடா சொல்ற? சொன்னபடியே லாரியை வச்சு தூக்கியாச்சுண்ணே. 3 பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டு. எலும்பு கூட மிஞ்சாது. டேய், உறுதியாக தானே சொல்ற? ஆமாண்ணே, நான் அங்கேருந்து பார்த்து தானே சொல்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் கல்யாணத்தை நடத்துங்கண்ணே. சரி, கல்யாணம் முடியட்டேன், என்னை வந்து பாரு. ஓகேண்ணே. என் பேர்ல இருந்த சொத்துக்களை எல்லாம் உங்க பேர்ல ஏற்கனவே நான் பிரிச்சு வச்சிருந்தேன். இப்ப கதிர் திரும்ப சொத்தை கொடுத்தத இதுதான் சரியான நேரம்னு மனசுல தோணிச்சுப்பா. உங்க பேர்ல பிரிச்சு எழுதிங்க. ஏப்பா, என் பேர்ல இருக்கிற அம்புட்டு சொத்தைங்க இந்த வீட்டு வாரிசுக்கு பேர்ல பிரிச்சு எழுதிட்டேன். அப்புறம் ஞானா, இது வாப்பா, உன் மக ஐஸ்வர்யா பேர்ல உன் பங்குகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். கதிர, இந்தா இது உனக்குப்பா. உன் பங்க உன் மக தாரா பேர்ல எழுதியிருக்கேன். சரியா இருக்கான்னு பார்த்துருக்கேன். இந்த சக்தி இது உனக்குப்பா. இல்லைண்ணா. இந்த வர சக்தி, நான் தீர்மானமாக சொல்கிறேன்ப்பா, நீ இந்த சொத்தை வேணாம்னா மொத்தத்தை கிழிச்சு எரிஞ்சிட்டு போயிடுவேன்.